ரயில் தண்டவாளங்களுக்கு இடையில ஏன் கல்லு போடுறாங்க தெரியுமா? இது ரொம்ப நாள் ஒரு கேள்வி. இதுக்கு பின்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. வாங்க பார்க்கலாம். தண்டவாளத்துல இருக்கக்கூடிய கற்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக் பேலஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு ரயிலுடைய பல மில்லியன் பவுண்டுகள் வந்து எடை இருக்கும். அந்த அதிகப்படியான எடைய வெறும் தரையில வச்சோம் அப்படின்னு சொன்னா, மண் அழுத்தி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான கற்களை பயன்படுத்துறாங்க. இந்த கற்கள் பயன்படுத்தும் போது அதனுடைய எடை வந்து சமமாக பரப்பப்பட்டு தண்டவாளம் மண்ணுக்குள் புதையாமல் இருக்க உதவுறதுக்கு தான் இந்த மெத்தடை வந்து இன்வெர்ட் பண்ணிருக்காங்க. தண்டவாளங்களுக்கும் தரையிடம் இருக்கக்கூடிய நேரடியா எந்த ஒரு தண்டவாளங்களும் இணைக்கப்படுறது இல்ல. அவை கற்களின் மீது மிதக்கும் நிலையிலேயே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ரயில் வேகமா போகக்கூடிய நேரத்துல ஏற்படக்கூடிய அதிர்வுகளை தாங்கிறதுக்காக தான் இந்த கற்களை வந்து பயன்படுத்துறாங்க. இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உருண்டையான கூழாங்கற்களை எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, உருண்டையான கற்கள் அப்படிங்கிறது ஒன்றோடு ஒன்று நழுவி ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால கூர்மையான கரடு முரடான கற்களை தான் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம மழை பெய்யக்கூடிய காலகட்டத்தில் தண்ணீர் தண்டவாளத்துல தேங்காம இருக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம தண்டவாளம் அப்படிங்கிற விஷயம் துருபிடிக்காம இருக்கிறதுக்கும் இந்த கற்கள் பெரிய அளவுக்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க.